ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு யூசர் ரிக்வஸ்ட் பார்ப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து செல்வன் அப்படிங்கிற யூசர் வந்து சூப்பர் கண்டக்டர்ஸ் அப்போ சூப்பர் கண்டக்டிவிட்டி பற்றி பேச சொல்லியிருக்காரு. இது சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இதை புரிய வைக்கிறதுக்கு வந்து நான் பேட்மிண்டன் பேட்டோட வந்திருக்கேன். இதை வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அவங்கள வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. என்னோட வெப்சைட் usatamizhan.com அதை போய் பாருங்கள். அதில் நிறைய கேட்டகரைஸ் பண்ணி நான் வந்து ஆர்கனைஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட வாட்ஸ்அப் சேனலையும் நான் கீழே போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதில் வந்து ஜாயின் பண்ணுங்க. நிறைய டெக்னிக்கல் கான்வர்சேஷனில் வந்து இன்வால்வ் ஆகுங்க. நிறைய வந்து கற்றுக்குங்க. நானும் உங்ககிட்ட இருந்து கற்றுக்குறேன். சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம டாபிக் உள்ளார போகலாம். நம்ம பேச போகிற டாபிக் வந்து சூப்பர் கண்டக்டர்ஸ் அப்புறம் சூப்பர் கண்டக்டிவிட்டி. இது எப்படி உருவாச்சு, இதுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும்னா நான் நிறைய வீடியோ லிங்க்ஸ் நான் வந்து கீழே போடுறேன். அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபவுண்டேஷனல் நாலேஜ். அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் ஈஸியாக. ஸோ ஒன்று வந்து குவார்க்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும், அதாவது ஸ்டாண்டர்ட் மாடல் பற்றி உங்களுக்கு தெரியணும். அடுத்து வந்து போஸ் ஐன்ஸ்டைன் காண்டன்சேட், அந்த வீடியோ நான் கீழே போடுறேன் லிங்க்ல. அப்புறம் போர் ஆட்டம் மாடல், அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கணும். பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், அந்த வீடியோ நான் கீழே போடுறேன், அதையும் போய் பாருங்க. ஸோ இந்த வீடியோட நாலேஜ் வச்சுட்டு நீங்கள் இதை ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் சூப்பர் கண்டக்டர்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு. இந்த சூப்பர் கண்டக்டர்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கண்டக்டர்ஸ் அதை பற்றி நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ கண்டக்டர்ஸ் வந்து மெயின் பர்பஸ் வந்து என்ன, ஒரு எனர்ஜியை வந்து கேரி பண்ணிட்டு போகிறது. அந்த எனர்ஜி வந்து ஹீட்டாக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக இருக்கலாம். ஸோ நம்ம வந்து காமனாக யூஸ் பண்ணுறது எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கு தான் நம்ம வந்து கண்டக்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது வந்து நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் வந்து காப்பர் ஒயர். ஏன் காப்பர் ஒயர் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம்னா அது வந்து ரொம்ப எக்கனாமிக்கல், சீப்பாக வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அப்புறம் அதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மி. அதுதான் வந்து மெயின் பாயிண்ட்டு. ஸோ நம்ம வந்து காப்பர் ஒயர் தான் நம்மளுக்கு வந்து ஜாஸ்தியான அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது அனுப்புகிற கரண்ட் வந்து ரொம்ப டிகிரேட் ஆகாமல் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும். மற்ற மெட்டல்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்ம வந்து நிறைய கரண்ட்டை வந்து லூஸ் பண்ணிடுவோம். எலக்ட்ரிக்கல் கரண்ட் வந்து நம்ம ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்றோம். அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கேருந்து கிடைக்கும், அந்த மெட்டல்ல தான் கிடைக்கும். இப்போ காப்பர் ஆட்டம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 29 எலக்ட்ரான் இருக்குது. அதில் ஒரு எலக்ட்ரான் வந்து வேலன்ஸ் ஷெல்ல இருக்குது. அது வந்து நம்ம ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படின்றோம். ஃப்ரீ எலக்ட்ரான்னா என்னன்னா, நம்ம வந்து அந்த எலக்ட்ரானை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வெளியில் எடுத்துட முடியும். அதனால் அந்த எலக்ட்ரான் வந்து அந்த ஆர்பிட் விட்டு ஜம்ப் ஆகிடும். அப்போ நம்ம அந்த எலக்ட்ரானை வந்து கண்டக்டிவிட்டி ரேஞ்சில் போட்டு அதை நம்ம வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விஷயம் புரியறதுக்கு வந்து நான் வந்து இந்த பேட்மிண்டன் பேட் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த நீங்கள் ஆட்டமை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு காப்பர் ஒயருக்குள்ளார வந்து இந்த மாதிரி தான் ஒரு மெஷ் ஸ்டைலில் இருக்கும். அதாவது லாட்டிஸ் அப்படின்வாங்க. அந்த ஸ்டைலில் வந்து ஒவ்வொரு ஆட்டமும் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். அதாவதுனா இந்த ஜாயிண்ட் 2 ஒயர் வந்து ஜாயின் ஆகிற இடத்துல வந்து ஆட்டம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஆட்டம்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகி இது ஃபுல்லாக வந்து ஆட்டம்ஸாக பேக்ட் ஆயிருக்கு. இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் கரண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் ஆச்சுன்னா இந்த ஆட்டம் தாண்டி நடுவில் அந்த மெஷ்க்கு நடுவில் வந்து விழுந்துரும். ஸோ அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து அதுக்கு வந்து அது தாறுமாற ஒவ்வொரு டைரக்ஷனில் போயிட்டு இருக்கும் கண்ட்ரோல் இல்லாமல். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஒயரில் வந்து நம்ம வந்து ஒரு ஹை பொட்டன்ஷியல் கொடுத்துரும். அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருக்கிறதுனால அது பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்படிதான் நம்ம வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நம்ம எடுத்து நம்ம பல்பை எரிய வைக்கிறோம். ஸோ அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணி இப்போ இந்த எலக்ட்ரான் டிராவல் பண்ணும்போது நீங்க என்ன நோட் பண்ணலாம் அப்படின்னா, இது எலக்ட்ரான் வந்து நிறைய ஆட்டம்ஸ் வந்து நடுவில் இருக்கு. இப்போ அந்த ஆட்டம்ல வந்து மோதிக்கிட்டே இருக்கும். ஸோ மோதி ஒரு ரேண்டம் ஷேப்ல அந்த ஹை பொட்டன்ஷியலை நோக்கி போவோம். ஆனால் இந்த மெஷ் மாதிரி வந்து நிறைய மோதி போயிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆட்டம் வந்து அந்த எலக்ட்ரானோட ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிடும். ஏன்னா எலக்ட்ரான் வந்து ஆட்டம்ல ஒரு டைம் மோதிச்சு அப்படின்னா அது எனர்ஜி லூஸ் பண்ணிடும். அப்போ அந்த எனர்ஜி லூஸ் பண்றதுனால தான் நம்ம அது வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றோம். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லாம வந்தது அப்படின்னா அது நல்ல விஷயம், அது வராது. அதனால ஆட்டம்ல மோதிட்டு இருக்கும். இங்கதான் நீங்க ஒரு சூப்பரான கேள்வி கேட்கலாம், அது எப்படி ஆட்டம்ல மோதும்? ஏன்னா இப்ப எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ், இப்ப வந்து புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஆனா ஆட்டம்க்கு வெளியில இருக்குது எல்லாம் எலக்ட்ரான்ஸ் தான். இப்ப எலக்ட்ரான் வந்து ஆட்டம் கிட்ட போனாலே அது இன்னொரு எலக்ட்ரானை தான் நம்ம வந்து மீட் பண்ணும். அந்த எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரான் அப்போ ரிப்பல் தான் ஆகணும். ஏன் வந்து அது வந்து ஆட்டம் வந்து மோதும் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் ஷெல்ல இருந்து ஜம்ப் ஆயிட்டதுன்னு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஆட்டம் வந்து இப்போ
ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஏன் பாசிட்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா, நம்ம வந்து புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் அந்த கவுண்ட் வந்து ஈக்குவலா இருக்கும்போது ஆட்டம் வந்து பேலன்ஸ்டு. இப்போ ஒரு எலக்ட்ரான் கலந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஆட்டம் வந்து இப்போ அயான் ஸ்டேட்ல இருக்கு. அயான் ஸ்டேட் வந்து பாசிட்டிவ் ஸ்டேட். இப்போ அதுதான் பிரச்சனை. இப்போ எலக்ட்ரான்ஸ் வெளியில போயிட்டோன்னே இந்த மெஷ்ல வந்து ஏன் அது வந்து பம்பார்ட் பண்ண பார்க்குதுன்னா, ஏன்னா அந்த பாசிட்டிவ் வந்து அது புல் பண்ண பார்க்கும். புல் பண்ணிச்சு அப்படின்னா எலக்ட்ரான் போயிட்டு அந்த அந்த ஆட்டம்ல போய் இடிச்சிரும். அதனால என்ன ஆகுதுன்னா அதனோட எனர்ஜியை வந்து அந்த ஆட்டம்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஏன்னா வெளியில இருக்கிறது வந்து ஆர்பிட்ஸ். ஸோ எலக்ட்ரான் வந்து கொலாய்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த எனர்ஜி தன்னோட எனர்ஜியை வந்து அந்த ஆர்பிட்ஸ்ல வந்து கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா எலக்ட்ரானுக்கு வந்து ஒரு கிளியர் பாத் கிடையாது அந்த கண்டக்டர்ல போறது. ஆனா அந்த ஹையர் பொட்டன்ஷியல் நம்ம கனெக்ட் பண்றதுனால அந்த பாசிட்டிவ் நம்ம கனெக்ட் பண்றதுனால என்னன்னா ஒரு வழியா அங்கங்க தாறுமாறு இடிச்சு அது போய் சேர்ந்துரும். இது கொஞ்சம் லேட்டா சேர்றதுனால எனர்ஜி லாஸ் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து அது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கால் பண்றோம். இதுதான் வந்து காப்பர் ஒயர்க்குள்ள நடக்குது. ஆனா காப்பர் ஒயர்ல வந்து கொஞ்சம் கம்மியா நடக்கிறதுனால வந்து அது ப்ரிஃபர்டு இது. ஸோ இப்போ இதனால என்ன நம்மளுக்கு பாதிப்பு? ரெசிஸ்டன்ஸ் இருந்தா இருந்துட்டு போட்டுமே, நம்மளுக்கு தான் கரண்ட் வருது அப்படின்னு வந்து நம்ம கேட்கலாம். ஆக்சுவலா ரெசிஸ்டன்ஸ்னால ரொம்ப பாதிப்பு இருக்கு. ஏன்னா இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறோம். ஆனா நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து இப்போ 240 வோல்ட் இல்ல 120 வோல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பவர் ஸ்டேஷன்ல வந்து நம்மளுக்கு வந்து 120 வோல்ட் அனுப்புறாங்க அப்படின்னா அது வந்து காப்பர் ஒயர்ல தான் அனுப்புறாங்க. அது வீட்டுக்கு சேரும்போது இந்த எல்லா ரெசிஸ்டன்ஸ்லயும் வந்து எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து 120 வோல்ட் வந்து வராது. நம்மளுக்கு வரது வந்து 100 வோல்ட் தான் வரும். அப்பனா நம்ம வந்து நிறைய வந்து லூஸ் பண்ணிடுவோம். இதே டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா நம்ம ரிசீவ் பண்ற இடத்துல வந்து 50 வோல்ட் தான் கிடைக்கும். ஏன்னா எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ்ல வந்து லாஸ் ஆகும். இந்த ஆட்டம்ஸ் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பம்பார்ட் ஆகி இது கொலாய்ட் ஆகிறதுனால வந்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகி நம்ம எனர்ஜி வந்து லூஸ் பண்ணிடுவோம். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் அப் பண்ணிடுவாங்க. ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி அந்த 120 வோல்ட்டை வந்து மெகா வோல்ட்டா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அது டிரான்ஸ்மிஷன் லைன்ல அனுப்புவாங்க. ரிசீவிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா நம்ம அனுப்புறது வந்து ரிசீவிங் எல்லாம் வந்து சேராது. அதனால என்ன வருதோ அதை வாங்கி அதை அப்படியே ஸ்டெப் டவுன் பண்ணி 120 வோல்ட்டா கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இதனால தான் இந்த பிரச்சனை தான் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தேவைப்படுது. ஒருவேளை நம்மளுக்கு வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் அனுப்பும்போது ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு நடுவில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸே தேவையில்லை. நம்ம வந்து டேரக்டா நம்ம அனுப்புறது நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த அனுப்பிச்சா போதும். ஆனா அந்த சினாரியோ இப்போ கிடையாது. ஏன்னா வந்து இந்த ஒயர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றதுனால காப்பர்லாம் யூஸ் பண்றதுனால அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதனால வந்து நம்ம வேற வழியே கிடையாது, ஸ்டெப் அப் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. இங்க தான் வந்து சூப்பர் கண்டக்டர் வந்து இப்போ வருது. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு இந்த விளையாட்டு ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் பண்ற இந்த விளையாட்டெல்லாம் பார்த்து சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு ஒரு மெட்டீரியல் இருக்காதா, நம்ம வந்து ஜீரோ லாஸ்ல போனா நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்காது, இவ்வளவு நம்ம இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் வந்து அந்த மாதிரி ஒரு சினாரியோ கிரியேட் பண்றது தான் வந்து சூப்பர் கண்டக்டர்ஸ் அப்படின்ற அந்த தாட்டே வந்தது. இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது வந்து ஹோன்ஸ். அவரு தான் வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. அவர் ஆக்சுவலா வேற எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. பண்ணிட்டு சூப்பர் கண்டக்டருக்கு வந்து நோபல் பிரைஸை கொடுத்துட்டாங்க. அவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாருன்னா அவர் வந்து 19 லெவல்ல வந்து ஒரு ஹீலியம் ஆட்டம்ஸ் அதாவது ஹீலியம் கேஸை எடுத்து அதை வந்து லிக்விடா கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கறத அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அவர் ஆக்சுவலா வந்து சக்சீட் ஆயிட்டாரு. அவர் லிக்விடா வந்து கன்வெர்ட் பண்றாரு அந்த ஹீலியம் கேஸை. அது என்ன டெம்பரேச்சர்ல பண்ணாருன்னா அப்படின்னா 0 கெல்வின், அதாவது நம்ம வந்து -273 டிகிரி சென்டிகிரேட் அந்த அதுக்கு கொஞ்சம் மேல, அதாவது 4 கெல்வின்ல வந்து அவரு அந்த ஹீலியம் வந்து லிக்விடா மாத்திட்டாரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய சக்சஸ். ஏன்னா ஹீலியம் வந்து அந்த மாதிரி மாற்ற முடியுமான்றது சந்தேகமா இருந்தது சயின்டிஸ்ட்க்கு. இவர் வந்து அது சக்சீட் ஆயிட்டாரு. இப்போ அவர் என்ன பண்ணாருன்னா அந்த ஹீலியம் அதாவது லிக்விட் வந்து ரொம்ப ஃப்ரீசிங்கா இருக்கு. அந்த லிக்விட் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுல ஒரு மெட்டல் அதாவது மெர்க்குரி மெட்டல் எடுத்து அந்த ஹீலியம் இந்த ஸ்டேட்ல வந்து அந்த மெர்க்குரி மெட்டல் வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ண என்ன ஆச்சுன்னா மெர்க்குரி வந்து சூப்பர் கண்டக்டரா மாறிச்சு. இது வந்து அவர் தான் பேர் வச்சார் சூப்பர் கண்டக்டர்னு. அது என்ன சூப்பர் கண்டக்டர் அப்படின்னா மெர்க்குரி வந்து நீங்க அது கண்டக்டர் தான். நீங்க வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ஜ் ஏதாவது பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அது பாஸ் ஆகும். ஆனா உங்களுக்கு வந்து லாஸ் இருக்கும். நேச்சுரலா இருக்கிற லாஸ் வந்து அதுக்கு இருக்கும். அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால. இப்போ இந்த சினாரியோல இந்த லிக்விட் ஹீலியம் வச்சு அவர் ட்ரை பண்ணதுல வந்து ஹீலியம்க்கு வந்து 0 லாஸ். இதை பார்த்து அவர் ரொம்ப அரண்டு போயிட்டாரு. என்னடா அது இந்த ஸ்டேட்ல வந்து அந்த மெர்க்குரி வந்து 0 லாஸ்ல கண்டக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது அதுதான் அவர் டிஸ்கவர் பண்ணது. அவர் வந்து என்னன்னா நம்ம கண்டக்டரை எடுத்து நம்ம எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சருக்கு வந்து நம்ம லோயர் பண்ணிட்டோம். அதாவது 0 கெல்வின் கிட்டத்தட்ட அதுக்கு போயாச்சு அப்படின்னா அது சூப்பர் கண்டக்டரா மாறிடும். அப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து ஒண்ணுமே பிரச்சனை இல்லாம வந்து 0 லாஸ்ல வரும் அப்படிங்கறது கண்டுபிடிச்சு அவருக்கு நோபல் பிரைஸ் அவர் வந்து வாங்கினார். இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த சூப்பர் கண்டக்டர்ல வந்து ஒன்றும் பிரச்சனை தடை இல்லாம போறதுனால வந்து என்னன்னா அது நம்ம சூப்பர் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிற அந்த டெர்மினாலஜி வந்து நம்ம கொண்டாடுறோம். சூப்பர் கண்டக்டிவிட்டினா என்ன, நம்ம எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து ரெசிஸ்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, அதனால அது போகுது. இப்போ நீங்க கேட்கலாம்,
இப்போ இந்த இந்த மாதிரி தானே இந்த மெஷ் இது எப்படி வந்து மாறிச்சு அந்த ஸ்டேட்டுக்கு அப்படின்னு அதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். எப்படி இதே மெஷ் வந்து சூப்பர் கண்டக்டரா மாறிச்சு அப்படின்னு. இப்போ இந்த ரெகுலர் மெட்டீரியல் வந்து எப்படி சூப்பர் கண்டக்டரா மாறிச்சு, அதான் அட்டாமிக் லெவல் அப்படின்னு புரியறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் குவாண்டம் வேர்ல்டுக்கு கொஞ்சம் ஜம்ப் பண்ணி அதை புரிஞ்சுக்கணும். குவாண்டம் வேர்ல்ட்ல வந்து உங்களுக்கு வந்து தெரியும், ஒரு ஃபெர்மியான்ஸ் இருக்கு, போசான்ஸ் இருக்கு. அந்த ஃபெர்மியான்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கு. அந்த எலக்ட்ரானுக்கு வந்து பாசிட்டிவ் ஹாஃப் ஸ்பின், நெகட்டிவ் ஹாஃப் ஸ்பின்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி போசான்ஸ்க்கு வந்து ஸ்பின் இருக்கு, ஆனா அது எல்லாமே இன்டிஜர் நம்பர்ஸ். இப்போ நீங்க எலக்ட்ரான் இந்த போர் ஆட்டம் மாடல்ல போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எல்லாமே வந்து ஒரு எனர்ஜி லெவல்ல இருக்கும். அந்த எனர்ஜி லெவல்ல வந்து மேக்ஸிமம் இவ்வளவுதான் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது வந்து டிஃபைன் ஆயிடும். இதுதான் வந்து பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அந்த ஒவ்வொரு ஷெல்க்கும் வந்து ஒரு குவாண்டம் நம்பர் இருக்கு. அதே மாதிரி எல்லா எலக்ட்ரானுக்கும் வந்து ஒரு குவாண்டம் ஸ்டேட் வந்து இருக்கு. இந்த குவாண்டம் ஸ்டேட் இருக்கிறதுனால வந்து அந்த எலக்ட்ரான் வந்து கோ எக்ஸிஸ்டா இருக்க முடியாது. அதாவது அந்த சப் ஆர்பிட்டல்ல வந்து அந்த பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் வச்சு எலக்ட்ரான்ஸ் வந்து கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி இருக்கும். ஸோ இது ஒரு விஷயம். இப்போ நம்ம அந்த போஸ் ஐன்ஸ்டைன் காண்டன்சேட் வீடியோல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், எப்படி வந்து ஒரு போசானோட பிஹேவியர் வந்து நம்ம அப்சல்யூட் ஜீரோ அந்த ஸ்டேட்டுக்கு எடுத்து போயிட்டா மாறுது அப்படின்னு. இப்போ போசான்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அப்சல்யூட் ஜீரோக்கு நீங்க வந்து அந்த போசானை தள்ளிட்டீங்க அப்படின்னா அந்த போசான் எல்லா போசானும் ஒரே எனர்ஜி லெவலில் வந்து ஆக்குப்பை ஆகும். அதுதான் வந்து போஸ் ஐன்ஸ்டைன் காண்டன்சேட்ல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதை கண்டுபிடிச்சவர் வந்து போஸ், நம்மளோட சத்யநேந்திர போஸ். ஸோ இப்போ இதே வந்து நம்ம ஃபெர்மியான் சைடு போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க என்னதான் அப்சல்யூட் ஜீரோக்கு கொண்டு போனாலும் வந்து அது ஒரே எனர்ஜி லெவல்ல வந்து ஆக்குப்பை பண்ணாது. ஏன் ஆக்குப்பை பண்ணாது அப்படின்னா இது வந்து பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், அந்த பிரின்சிபல்னால வந்து அது ஆக்குப்பை பண்ணாது. அதனால போசான்ஸ்க்கு மட்டும் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி, அந்த அப்சல்யூட் ஜீரோல வந்து அது வந்து ஆக்குப்பை பண்ணும். இப்போ வந்து ரூம் டெம்பரேச்சர்ல வந்து இந்த ஆட்டம் லாட்டிஸ் வந்து ஒரு எலக்ட்ரான் வெளியில வந்துட்ட உடனே ஸோ நிறைய பாசிட்டிவ் அயன்ஸ் இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரான் வந்து டிராவல் பண்ணும்போது மோதிக்கிட்டே இருக்கும். அந்த மோதுறதுனால என்ன ஆகும்னா அந்த ஆட்டம் வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நிறைய ஆட்டம்ஸ் வந்து ஒரே ஃப்ரீக்வன்சியில் வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஃபினாமினன் வந்து ஃபோனான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது என்னன்னா, ஒரு எலக்ட்ரான் வெளியில வருது, ஃப்ரீ எலக்ட்ரான், அது வந்து இன்னொரு ஆட்டம்ல மோதுது. அதே மாதிரி நிறைய எலக்ட்ரான்ஸ் மோதுது. அப்படின்னா அந்த ஆட்டமை வந்து வைப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த வைப்ரேஷன்ல வந்து என்னன்னா எல்லா ஆட்டம்ஸும் ஒரு ஃப்ரீக்வன்சில வைப்ரேட் ஆகிறதுனால வந்து ஃபோனான் அப்படிங்கிற ஒரு திங் வந்து கிரியேட் ஆகிடும். அப்பனா அந்த எலக்ட்ரான் வந்து அந்த ஃபோனான் லேயரை தாண்டி தான் வந்து அது வந்துடும். இதுதான் வந்து நார்மல் கண்டக்டர்ல வந்து நடக்குது. அதனால தான் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அப்சல்யூட் ஜீரோ அதுக்கு வந்து தள்ளிட்டு இருக்கோம். நம்ம வந்து அந்த டெம்பரேச்சர் வரைக்கும் போயிட்டோம் அப்படின்னா இப்போ அந்த டெம்பரேச்சர்ல வந்து பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆயிடுது. அது எப்படி சேஞ்ச் ஆயிடுது அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கிற இந்த ஃபோனான் இதுல தான் வந்து பாஸ் பண்ணணும். இப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்னொரு ஃப்ரீ எலக்ட்ரான் கூட வந்து பேர் ஆயிடுது. அது எப்படி பேர் ஆகுதுன்னா, ஒரு நெகட்டிவ் ஹாஃப் ஸ்பின்னும் பாசிட்டிவ் ஹாஃப் ஸ்பின்னும் இருக்கிற எலக்ட்ரான், ரெண்டு எலக்ட்ரானும் வந்து ஒரு பேரா கிரியேட் ஆயிடுது. அந்த பேர் வந்து கூப்பர் பேர் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். கூப்பர் தான் அதை கண்டுபிடிச்சாரு, அதனால தான் அது கூப்பர் பேர். இப்போ அந்த பேர் வந்து நேச்சுரலாவே நடக்குது அந்த டெம்பரேச்சர்ல. என்னன்னா ஒரு நெகட்டிவ் ஹாஸ்பின்னும் ஒரு பாசிட்டிவ் ஹாஸ்பின்னும் இருந்ததுன்னா அந்த எலக்ட்ரான் வந்து மாட்டிக்குது, ஒரு மாதிரி என்டாங்கல் மாதிரி மாட்டி ஒரு பேர் ஆயிடுது. இப்ப பேர் ஆகுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அது ரெண்டுமே வந்து ஒரு சிங்கிள் பார்ட்டிகல் மாதிரி அது பிஹேவ் பண்ணும். அப்பனா அதனோட நம்ம அந்த ஸ்பின் வந்து இப்போ என்னன்னா பிளஸ் ஹாஃப் அப்புறம் மைனஸ் ஹாஃப் ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து ஸ்பின் 1 அந்த மாதிரி ஆயிடுது. அப்பனா இது வந்து போசான் மாதிரி ஆயிடுது. ஏன்னா போசானுக்கு தான் வந்து ஸ்பின் வந்து 1 அந்த இன்டிஜர் நம்பர்ல இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து ஹாஃப் ஸ்பின் ஃபெர்மியான்ஸ்ல. இப்போ பிளஸ் ஹாஃப் அண்ட் மைனஸ் ஹாஃப் இது ரெண்டுமே வந்து ஒன்னா சேர்றதுனால ரெண்டு எலக்ட்ரான் வந்து ஒரு இன்டிஜர் ஸ்பின்னை கிரியேட் பண்ணிடும். அது போசான் மாதிரி ட்ரீட் ஆயிடும். அதனால வந்து இது சிங்கிள் பார்ட்டிகல் மாதிரி நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம அந்த போஸ் ஐன்ஸ்டைன் காண்டன்சேட் அந்த வீடியோல பார்த்தோம், போசான்ஸ் எல்லாம் வந்து ஒரே எனர்ஜி லெவலுக்கு வந்து தள்ளிடுவோம். அப்சல்யூட் ஜீரோ இருக்கும்போது அதெல்லாம் ஒரே எனர்ஜில வந்து எக்ஸிஸ்டா இருக்க முடியும். இப்போ எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து அந்த சிச்சுவேஷன் கிடையாது. ஆனா இப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் ரெண்டு பேர் ஆனதால அந்த கூப்பர் பேர் வந்து ஃபார்ம் ஆனதால என்ன ஆகும் அப்படின்னா இப்போ அதுக்கு வந்து இன்டிஜர் ஸ்பின் வந்து கிடைச்சிடும். அது கிட்டத்தட்ட ஒரு பார்ட்டிகல் தான், அது போசான் மாதிரி ஆயிடும். அதனால வந்து என்னன்னா அதுக்கு வந்து ஒரே எனர்ஜி லெவல்ல வந்து கோ எக்ஸிஸ்டா இருக்க முடியும். ஸோ இப்போ ரெண்டு எலக்ட்ரான் வந்து மாட்டிக்கும். அதே மாதிரி நிறைய பேர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இப்போ இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னா இப்போ வந்து அது மெஷ்ல டிராவல் பண்ணும்போது என்னன்னா அதை வந்து இன்டர் பண்றதுக்கு வந்து மெஷ் இது வந்து கொலாய்ட் ஆகாது. ஸோ இப்போ வந்து மெஷ்ல வந்து ஒண்ணுமே பிரச்சனை இல்லாம அப்படி ஃப்ரீ டிராஃபிக் மாதிரி அது வந்து இந்த மெஷ்க்கு நடுவில் வந்து போகும், ஒரு ஆட்டமும் வந்து இடிக்காது. அதாவது அந்த ஃபோனான் அந்த சினாரியோல வந்து முதல்ல வந்து பிளாக் பண்ணிட்டே இருக்கும். ஆனா இப்போ வந்து அந்த அயான்ஸ் பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து இன்ஃபுளுன்ஸ் இருக்காது, அதனால ஃப்ரீயா போகும். அதனால தான் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு லாஸ் இல்லாம வந்து சூப்பர் கண்டக்டர்ல வந்து வெளியில வந்துடுது.
ஆனா இதுல கண்டிஷன் வந்து என்னன்னா, இது எல்லாமே வந்து இந்த குவாண்டம் ஸ்டேட்ல தான் வந்து நடக்குது. அந்த குவாண்டம் ஸ்டேட் வந்து எப்ப நம்ம அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா, அதை வந்து அப்சல்யூட் ஜீரோல வந்து தள்ளிடணும். அதுக்கப்புறம் வந்து குவாண்டம் ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம பாக்குறோம். சோ இப்ப எல்லா பிஹேவியரும் வந்து குவாண்டம் ஸ்டேட்ல வந்து நடக்கிறதுனால வந்து இப்ப நம்ம அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி பாக்குறோம் அப்படிங்கிறது மாறிடுது. நம்ம இந்த எலக்ட்ரானை வந்து ஃபெர்மியானா பாக்குறது வந்து இப்ப 2 எலக்ட்ரான் ஜாயின் பண்ணதுனால நம்ம பாசிட்டிவ் ஸ்பின், அதாவது இன்டிஜர் ஸ்பின் வந்து கொடுத்ததுனால வந்து அதை வந்து இப்ப போசான் மாதிரி ஒரு ட்ரீட் பண்ணும். ஏன்னா அது ரெண்டுமே சிங்கிள் பார்ட்டிகல், 2 எலக்ட்ரானும். சோ இதுதான் வந்து ஒரு குழப்பமான விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சூப்பர் கண்டக்டர்ல வந்து எப்படி சூப்பர் கண்டக்டிவிட்டி வந்து அச்சீவ் பண்றோம் அப்படிங்கறது புரிஞ்சிடும். இப்போ சூப்பர் கண்டக்டர் மெட்டீரியல்ஸ் வந்து இந்த லோயர் டெம்பரேச்சர்ல வந்து எலக்ட்ரான்ஸ்க்கு ஒன்றும் தடையா இல்லை. அதனால வந்து என்னன்னா, உங்களுக்கு அனுப்புற எல்லா எலக்ட்ரானும் வந்து ரிசீவிங் எண்ட்ல வந்து 100% நம்ம ரிசீவ் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ, இப்போ நம்ம வந்து உலகமே வந்து அப்சல்யூட் ஜீரோல இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு இடத்துல இருந்து, அதாவது யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா, இப்போ அப்சல்யூட் ஜீரோ அப்படின்ற ஒரு கண்டிஷன் நம்ம போட்டுக்கலாம், வேர்ல்ட்ல வந்து இருக்கு அப்படின்னு. அப்படின்னா நம்ம வந்து டிரான்ஸ்மிஷன் லைன்ல தேவை நம்மளுக்கு, ஜஸ்ட் ஒரே கேபிள் மட்டும் போதும். 120 வோல்ட் அமிச்சா நம்ம யூஎஸ்ல, இந்தியாவில் வந்து அந்த 120 வோல்ட் வந்து நம்ம ஒரு லாஸ் இல்லாம நம்ம வந்து ரிசீவ் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஃபிக்ஷனா தெரியும். ஆக்சுவலா இதுதான் வந்து சியோல்ல வந்து ட்ரை பண்ணாங்க. சியோல்ல வந்து என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பிராக்டிக்கல் பிரச்சனை வந்தது. நிறைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து அவங்களால வந்து போட முடியல. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து ஒரு செக்ஷன் ஆஃப் அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாம டிரான்ஸ்மிட் பண்ணாங்க ஒரு ஊருக்கு. அப்போ அவங்க வந்து சூப்பர் கண்டக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. அது எப்படி அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம யூஸ்வலா கேபிள் பார்த்தோம் அப்படின்னா அது கருப்பு கலர்ல இருக்கும், அந்த டிரான்ஸ்மிஷன் கேபிள். அதை நம்ம வந்து டேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 3 ஃபேஸ் கரண்ட் வந்து போகும். அதுக்குள்ளார வந்து காப்பர் வயர்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இப்போ அவங்க வந்து எப்படி பண்ணாங்க அப்படின்னா, அந்த கேபிளுக்கு உள்ளார வந்து ஃபுல்லா நைட்ரஜன் கேஸ் அது வந்து ஃபுல்லா வந்து பேக் பண்ணிட்டாங்க. அந்த நைட்ரஜன் கேஸ் வந்து வச்சு அந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப கூல் டவுன் பண்ணி மினிமல் லாஸ்ட்ல வந்து அவங்க டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாம வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ஸ்டேட் கொண்டாடுறதுக்கு வந்து லிக்விட் நைட்ரஜன் அது வந்து யூஸ் பண்ணாங்க. அதுல வந்து சில மெட்டீரியல்ஸ் வந்து அந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி வந்து பிஹேவியர் வந்து அப்சர்வ் பண்ணாங்க. அதனால வந்து சில மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணி நைட்ரஜன் கேஸ் வச்சு கொஞ்சம் ஜீரோக்கு கீழே போயிட்டு -70 -90 அதுக்கு போயிட்டு சென்டிகிரேட் போட்டு அந்த மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ சூப்பர் கண்டக்டர் வந்து நம்மளுக்கு வந்து அப்சல்யூட் ஜீரோலயும் சிலது வந்து இருக்கு மெட்டீரியல், அப்சல்யூட் ஜீரோக்கு மேல வந்து சில மெட்டீரியல்ஸும் இருக்கு. இந்த சூப்பர் கண்டக்டர்ஸ் எல்லாம் வந்து ஏர்லி 1900s வந்து பாப்புலர் ஆனவொன்னு மெய்னர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஃபினாமினன் வந்து அப்சர்வ் பண்ணார். என்னன்னா, சூப்பர் கண்டக்டர் ஸ்டேட்டுக்கு வந்து போயாச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வந்து லெவிட்டேட் பண்ண முடியும். அதாவது வந்து அந்த சூப்பர் கண்டக்டர் மேல இன்னொரு மேக்னெட் நீங்க மேல வச்சீங்கன்னா அந்த மேக்னெட் வந்து ஒட்டாது. யூஸ்வலா வந்து மேக்னெட் வந்து ஒட்டும், ஆனா சூப்பர் கண்டக்டர் மேல வந்து மேக்னெட் ஒட்டாது. இது வந்து ரொம்ப பசிலிங்கா இருந்தது, எப்பறம் அது மேக்னெட்டை லெவிட்டேட் பண்ணுது அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டாரு இது எப்படி நடக்குதுன்னு. என்னன்னா, சூப்பர் கண்டக்டர் ஸ்டேட்டுக்கு போயாச்சு அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அது வந்து அந்த எஜெக்ட் பண்ணி விட்டுரும். இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்னது புரிஞ்சுக்கலாம், ஏன்னா அது புரிஞ்சாதான் இது புரியும். இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் கரண்ட் பாஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு லைன்ஸ் தான், அதாவது ஒரு நார்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு வந்து அந்த லைன்ஸ் வரும். ஆனா அந்த லைன்ஸ் வந்து அந்த மெட்டீரியலுக்குள்ளார போகும். ஸோ அதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து மெட்டீரியலுக்கு வெளியில இருக்கும், அதுக்கப்புறம் மெட்டீரியலுக்குள்ளார போயிட்டு அது வந்து ஒரு லூப் கிரியேட் பண்ணிடும். இப்போ சூப்பர் கண்டக்டர் ஸ்டேட்ல நீங்க போட்டீங்க அந்த மெட்டீரியல் அப்படின்னா, அதனோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து மெட்டீரியலுக்கு வெளியில வந்துடும். அதாவது உள்ள ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்காது. அதுதான் அந்த பிஹேவியர் தான் அவர் அப்சர்வ் பண்ணாரு. அப்ப மெட்டீரியல் வெளியில வந்துட்டோம்னா என்ன ஆகும்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இதுதான் வந்து அந்த மெட்டீரியல் தான். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து உள்ள போறதோட எல்லா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் மேல வந்து ஃபார்ம் ஆயிடும். அப்போ நீங்க அதுக்கு மேல ஒரு ஆப்ஜெக்ட் மேக்னெட் நீங்க வச்சீங்கன்னா மேக்னெட் வந்து ஒட்டாது, ஏன்னா எல்லா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து மேலதான் இருக்கு. ஸோ ஒட்டதுக்கு வந்து அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து அந்த மெட்டீரியலுக்கு உள்ளார இருக்கணும். ஆனா இது வெளியில இருக்கிறதுனால வந்து லெவிட்டேட் ஆகுது. ஸோ இதை வச்சு நீங்க சூப்பர் கண்டக்டர்ஸ் வீடியோஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே லெவிட்டேட் பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி இது மேக்னெட் வச்சு தான் லெவிட்டேட் பண்ணவும் கிடையாது. உங்களுக்கு வந்து இப்போ ஆர்கானிக் மெட்டீரியல் எதா இருந்தாலும் நீங்க லெவிட்டேட் பண்ண முடியும். அந்த ஆர்கானிக் மெட்டீரியல் வந்து ஏன் லெவிட்டேட் பண்ண முடியும்னா, ஆர்கானிக் மெட்டீரியல் வந்து டைபோல் மேக்னெட். ஆக்சுவலி இப்போ தண்ணி வந்து டைபோல் மேக்னெட்டிசம் இருக்கு. இப்போ ஒரு தவளை எடுத்துக்கிட்டீங்க இல்ல நம்மளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு டைபோல் மேக்னெட் இருக்கு, ஏன்னா நம்ம ஆர்கானிக் மெட்டீரியல் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து அது வந்து லெவிட் ஆகும். இப்போ டைபோல் மேக்னெட்டிசம்னா என்னன்றது ஒரு தனி வீடியோ இருக்கு, அது வேணா லிங்க் நான் கீழே போறேன், அதை போய் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. பட் அது அந்த ஃபினாமினன் தான் இதுல வந்து நடக்குது. இது நம்ம ரியல் வேர்ல்ட்லயே வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த சூப்பர் கண்டக்டர்ஸ் வச்சு லெவிட்டேஷன்ல வந்து லார்ஜ் ஸ்கேல் இம்ப்ளிமெண்டேஷன்.
அது வந்து ஒரு ட்ரெயின். ஜப்பான்ல வந்து ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா அது லெவிடேட் ஆகி தான் போகும். அது வந்து சூப்பர் கண்டக்டர்ஸ் வச்சு தான் வந்து அதை அச்சீவ் பண்ணாங்க. ஸோ அந்த ட்ராக்ஸ் அப்புறம் அந்த மேக்னெட்ஸ் எல்லாம் வச்சு வந்து அச்சீவ் பண்ணாங்க. அது வந்து அந்த ட்ராக்ல டச் பண்ணாம அந்த ட்ரெயின் வந்து போகும். அது லெவிடேஷன் மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஸோ அது சூப்பர் கண்டக்டர்ஸ் வச்சு தான் அச்சீவ் பண்ணாங்க. ஆனால் சூப்பர் கண்டக்டர்ஸ் அந்த கோல்டு டெம்பரேச்சர் கொண்டாடுறதுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் இருக்கிறதுனால தான் வந்து நம்ம வந்து வைட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நம்ம பார்க்கறது இல்லை. இப்போ சூப்பர் கண்டக்டர்ஸ் வந்து இருக்கு. அது வந்து ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது. நம்ம எலக்ட்ரிக்கல் கேபிளா கூட யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். ஆனா ஒரே இடுக்கல் வந்து என்னன்னா இப்போ வந்து இந்த டெம்பரேச்சர்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதனால தான் வந்து பெரிய இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நடக்கல. இதை தான் வந்து சயின்டிஸ்ட் வந்து ரீசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு மெத்தட்ல வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டாந்தாச்சு அப்படின்னா இந்த சூப்பர் கண்டக்டர்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிகல் இம்ப்ளிமெண்டேஷன்ல போட்டலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாடுபட்டு இப்பதான் வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணி சூப்பர் கண்டக்டரா வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சக்சஸும் அடைஞ்சிட்டாங்க. அந்த மெட்டீரியல் வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தான் சில் வேணும். அதாவது 15 டிகிரி சென்டிகிரேட்ல, அதாவது 59 ஃபாரன்ஹீட், அந்த 50 ஃபாரன்ஹீட் அந்த வாக்குல வந்து நம்ம அந்த மெட்டீரியல் வந்து சூப்பர் கண்டக்டரா மாறிடுது. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த சூப்பர் கண்டக்டர் வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்ல தான் வந்து அது சூப்பர் கண்டக்டர் ஸ்டேட்டுக்கு வந்து போகுது. அந்த ப்ரெஷர் வந்து நம்ம எர்த்து கோர்ல இருக்கு. அவ்வளவு ப்ரெஷர் நம்ம கொடுக்கணும். அந்த அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா அந்த கார்பன் மெட்டீரியல் பேஸ் பண்ணி தான் அது இருக்கு. அதை வந்து 2 டைமண்ட்க்கு நடுவில் வச்சு அந்த ப்ரெஷரை கொடுத்து அப்புறம் அந்த லேசர் பீமை பாஸ் பண்ணி அதை கண்டக்ட் பண்ணதான்னு பார்த்தாங்க. அது 0% லாஸ்ட்ல வந்து கண்டக்ட் ஆச்சு. ஆனா அது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பவுண்ட்ஸ் ஆஃப் ப்ரெஷர். அந்த மில்லியன்ஸ் ஆஃப் பவுண்ட்ஸ் ஆஃப் ப்ரெஷர் வந்து நம்ம எர்த்துக்குள்ளார தான் பார்க்க முடியும். அதை விட ஜாஸ்தின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இது எப்படி நம்ம வெளியில வந்து பண்றது? அவ்வளவு ப்ரெஷர் கொடுத்து அந்த மெட்டீரியல் வந்து நம்ம வந்து பிராக்டிகலா யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அங்க மாட்டிக்கிட்டாங்க. அப்பனா இப்ப கன்க்ளூசிவா வந்து ஒரு மெட்டீரியல் இருக்கு, ரூம் டெம்பரேச்சர் வந்து சூப்பர் கண்டக்ட் பண்ண முடியும். ஆனா அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ப்ரெஷர், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கு வந்து வழியே கிடையாது, இம்பாசிபிளும். ஸோ அங்க வந்து மாட்டதால இப்போ இன்னும் அந்த ரீசர்ச் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சர்ல ப்ரெஷரை கொடுக்காம ரெகுலர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்லேயே வந்து ஒர்க் பண்ற மாதிரி சூப்பர் கண்டக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம பீரியாடிக் டேபிள்ல போய் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் கண்டக்டர்ஸ்க்கு வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் சாய்ஸஸ் இருக்கு. இப்போ ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எது செட் ஆகும், இல்லை காம்பினேஷன் ஆஃப் மெட்டீரியல் செட் ஆகுமா, இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி இனிமேல் தான் வந்து அந்த சயின்ஸ் வந்து ப்ரொசீட் ஆகணும். சரி, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நம்ம ஓன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து அவர் கண்டுபிடிச்சாரு நம்ம மெர்க்குரியை வந்து சூப்பர் லோ டெம்பரேச்சர் வந்து இழுத்துட்டு போயிட்டா அந்த மெர்க்குரி வந்து சூப்பர் கண்டக்டரா மாறிச்சு அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சாரு. இப்போ நம்ம ரிவர்ஸ் யோசிக்கலாம். இப்போ மெர்க்குரியை வந்து நீங்க வந்து பாயில் பண்ணிடுறீங்க. இப்போ மெர்க்குரி வந்து பாயில் ஆச்சு அப்படின்னா அதனோட எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. நம்ம இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷனா நம்ம வைப்போம். நான் வந்து உங்களுக்கு குழப்பாம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சூப்பர் கண்டக்டர்ஸ் அண்ட் சூப்பர் கண்டக்டிவிட்டி கான்செப்டை. என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லுங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அவங்களும் வந்து பெனிஃபிட் ஆகட்டும். என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. அதையும் வந்து நீங்கள் வந்து கலந்துக்குங்க கான்வர்சேஷனில். என்னோட வீடியோஸும் ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.